கோவை மாவட்டம் அன்னூர் அருகே மூக்கில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி திடீரென உயிரிழந்ததை அடுத்து மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவி உயிரிழந்தது எப்படி? கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள குட்டைப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான கல்லூரி மாணவி ஹரிணி. இவருக்கு சிறு வயதிலிருந்து மூச்சு திணறல் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அண்மையில் மருத்துவ பரிசோதனை செய்தபோது மூக்கு பகுதியில் தண்டுவடம் விளைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மருத்துவர் கிரிசங்கர் என்பவரிடம் ஹரிணியை குடும்பத்தார் அழைத்து சென்றுள்ளனர். அவர் பரிசோதித்துவிட்டு அன்னூர் கோவை சாலையில் உள்ள காட்டம்பட்டி பகுதியில் செயல்படும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று கூறியதாக தெரிகிறது. கோவைக்கு சென்றால் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும், இங்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் 75,000 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்று கூறியதால் குடும்பத்தினரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மாணவி கடந்த 22ஆம் தேதி அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறுவை சிகிச்சையை மருத்துவர் கிரிசங்கர் மேற்கொண்ட போது திடீரென மாணவிக்கு பல்ஸ் குறைந்ததாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்று கூறி கோவில்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு ஹரிணியை பரிசோதித்த மருத்துவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் குடும்பத்தினர் மனம் நொறுங்கி போயிருக்கிறார்கள். ஆத்திரமடைந்த உறவினர்கள் உரிய வசதிகளின்றி அறுவை சிகிச்சை செய்ததால் மாணவி உயிரிழந்ததாக கூறியும் மருத்துவமனை நிர்வாகமே இதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்த அன்னூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவி உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அன்னூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.